அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின பதிவில் இருபடை வீச்சுக்கான கால்பாட முறைகளை பார்த்தோம். இன்றைக்கி கால்பாடத்தோடு சேர்த்து வீசுறது எப்படி, இறங்கு வரிசையில் வீசுறது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல தயார் நிலையில் நின்றுப்போம். இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்ச மாதிரி. இறங்கு வரிசையில் இரண்டாம் படை வீச்சு வீசுகிறப்போ உள்வீச்சோடு ஆரம்பிப்போம். உள்வீச்சு ஆரம்பிக்கிறப்போ முன்னாடி இருக்க கால் எடுத்து பின்னாடி வைப்போம். 2 வெளி வீச்சில் வெளி வீச்சு, 2வது வெளி வீச்சப்போ வலது கால் வெளியே, அடுத்த உள்வீச்சப்போ முன்னாடி இருக்க கால் பின்னாடி இறக்கும். பண்ணுறேன். ஒரு உள்வீச்சு, ஒரு வெளி வீச்சு, அடுத்த வெளி வீச்சுக்கு கால் எடுத்து சைடில் வைக்கிறேன். ஒரு உள்வீச்சு, காலை பின்னாடி இறக்குறேன். ஒரு வெளி வீச்சு, 2வது வெளி வீச்சு வீசுகிறப்போ கால் வெளியே, அதுக்கப்புறம் எடுத்து ஒரு உள்வீச்சு. மறுபடியும் பண்ணுறேன். உள்வீச்சு, வெளிவீச்சு, வெளிவீச்சு, உள்வீச்சு, வெளிவீச்சு, கால் வெளியே, உள்வீச்சு. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இது புரியலை அப்படின்னா இதுக்கு முந்தின பாடத்தில் கால் பாட முறைகள் எப்படி இறங்கு வரிசையிலையும் ஏறு வரிசையிலையும் கால் பாட முறைகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பதிவு போட்டிருப்பேன். ஏறு வரிசையில் வீசுறது எப்படிங்கிறதையும் இதுக்கு முந்தின பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறேன். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை தெளிவாக பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை வீசினீங்கன்னா கொஞ்சம் பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த பயிற்சி முறைகள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.